சாந்தனு மகாராஜாவுக்கும் கங்கைக்கும் பிறக்கிற குழந்தைதான் கங்கை மைந்தன் பீஷ்மர். தந்தை மகனுக்காக தியாகம் பண்றத பார்த்திருக்கோம். இங்க மகன் தந்தைக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணிடுறாரு. காரணம், சாந்தனு மகாராஜா சத்தியவதின்ற ஒரு பெண் மேல ஆசைப்படுறாரு. அவர் அப்பாவான சத்தியவான் கிட்ட போய் பொண்ணு கேட்கிறாரு. அவர் பெண் தர மறுக்கிறாரு. காரணம், ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், அதுவும் அறிவாளி பில்லாளி எல்லாத்துலயும் சிறந்தவன், அவனை தான் அடுத்தது ராஜாவாக்குவீங்க, ஏன் பொண்ணுக்கு பிறக்கிற குழந்தைய நீங்க ராஜாவாக்க மாட்டீங்க, அதனால நான் பெண் தர மாட்டேன்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட சாந்தனு மகாராஜா ரொம்பவே வருத்தப்படுறாரு. தன் அப்பா வருத்தத்தை போக்கணுன்றதுக்காக பீஷ்மர் போய் பொண்ணு கேட்கிறாரு. அவரு இந்த மாதிரி காரணங்களால் நான் பெண் தர மாட்டேன் அப்படின்னு சொல்ல, பீஷ்மர் இனிமேலுக்கு நான் அரசவை ஏற மாட்டேன், ராஜாவாக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுக்கிறாரு. இருந்தாலும் அவங்க அப்பா கேட்கிறாரு, நீங்க ராஜாவாக மாட்டீங்க, வருங்காலத்துல உங்க பையன் ராஜாவானா என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு நான் இனிமேல் திருமணமும் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. இதனாலதான் பீஷ்மர் திருமணமே பண்ணாம இருந்திருக்காரு. நன்றி.